அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தடா எம்சிக்யூஸ் குடுத்துட்டு வரேன். அதேபோல பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சீரிஸ் குடுத்துட்டு வரோம். ஓகே. ஸோ டெஸ்ட் சீரிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே டெஸ்ட் கன்டென்ட் வந்து குரூப்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பிரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ், டிவிஷன் அல்காரிதம், ஆய்லர் ஃபிக் ஃபங்க்ஷன், ஃபெர்மாஸ் தியரம், ஃபெர்மாட் லிட்டிஸ் தியரம்ஸ் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று கொஸ்டினோடைய இன்னைக்கு ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை நீங்கள் பார்த்துருங்க. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவிசர் ஆஃப் 840க்குன்னா பை ஆஃப் 72 வேல்யூ என்ன, இந்த கான்கரன்ஸோடைய சொல்யூஷன் என்ன, ஸோ ஏ கான்கரண்ட் 5 மாட் இருந்தால் ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன, பை ஆஃப் 100 சொல்யூஷன் என்ன, நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் லெஸ் நாட் இக்குவல் 20 என்னவா இருக்கும், ஹையஸ்ட் பவர் ஆஃப் 5 டிவைடிங் 50 ஃபேக்டோரியல், பை ஆஃப் பிக்யூ வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பிஎன் கியூஆர் டிஸ்டிங் பிரைம்ஸாக இருக்கும்போது இந்த கான்கரண்ட்டோடைய சொல்யூஷன் என்ன. ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 9 பவர் 100 வந்து கான்கரண்ட் 8 மாடு ரிமைண்டர் நான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதாவது 9 பவர் 100 வந்து 8 ஆல் டிவைட் ஆனால் ரிமைண்டர்னா வரும். ஸோ 49 உடைய ஆய்லர் ஃபிக் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இந்த ரிசல்ட் ட்ரூவா ஃபால்ஸா, ஏ கான்கரண்ட் பி மாட் என்ன இருந்தால் ஏ பவர் கே கான்கரண்ட் பி பவர் கே மாட் என்ன, பை ஆஃப் 10க்கு உடைய வேல்யூ என்ன, யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் 7 பவர் 2025 நான் வரும், ரிமைண்டர் ஆஃப் 3 பவர் 100 டிவைட் பை 7 நான் வரும். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் 11 பவர் 20 நாவா இருக்கும். ஸோ ரிமைண்டர் ஆஃப் 2 பவர் 50 டிவைசல் பை 13 நாவா இருக்கும். யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் 9 பவர் 99 999 என்னவா இருக்கும். ஸோ அது போல் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாகவும் கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே சாதாரணமாக போட்டுற முடியாது. இதுக்கு பேசிக்ஸ் ஃபார்முலா ரிசல்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து நான் எம்சிக்யூ புக்லெட்டில் கொடுத்து உங்களை படிக்க வச்சிருக்கேன். என்னுடைய கிளாஸஸ் நான் நீட்டாக கொடுத்துட்டு வரேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி பிளேலிஸ்ட் கண்டென்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக இப்போ சொல்யூஷன்ஸ் பார்த்துருவோம். த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் 840 என்னன்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 840 வந்து பிரைம் ஃபேக்டராக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்சு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2 பவர் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 வரும். அதாவது 840 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறீங்க. ஸோ 840 ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 2 நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 3 ஆல் டிவைட் ஆகும், அடுத்து 5 டிவைட் ஆகும், அடுத்து 7 ஆல் டிவைட் ஆகும். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க. இது 2 பவர் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் 840 வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரா எழுதிட்டு, ஆல்ரெடி நான் ரிசல்ட் சொல்லியிருந்தேன். n ஈக்குவல் டு p1 பவர் ஆல்ஃபா 1, p2 பவர் ஆல்ஃபா 2, ஸோ 1 pk பவர் ஆல்ஃபா k இருந்தால் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா 1 பிளஸ் 1 இன்டூ ஆல்ஃபா 2 பிளஸ் 1, ஸோ 1 ஆல்ஃபா k பிளஸ் 1 ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஆல்ஃபா 1 3, அப்போ 3 பிளஸ் 1, இங்கே 1 பிளஸ் 1, இங்கே 1 plus 1, இங்கே 1 plus 1. அப்போ 4, 2, 2, 2, 2. ஸோ டோட்டலாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா 32. ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்க, சி கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஆய்லர் ஃபிக் ஃபங்க்ஷன் பை ஆஃப் 72. அப்போ இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸாக எழுதிட்டு இந்த 72 டைம்ஸ் 1 minus 1 by 2, 1 minus 1 by 3 எழுதி சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 11x கான்கரண்ட் 1 mod 26 இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் தான் பொறுக்க போகிறோம். ஸோ 11 கூட எதை மல்டிபிள் பண்ணால் கான்கரண்ட் மாடலில் 1 வருதுன்னு பார்க்கணும். ஸோ 11 இன்ட்டு 19 போடுறேன். ஓகே. ஸோ வேல்யூ வந்து 209. இது மாடலில் 26 பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து 1 வரும். செக் பண்ணுங்க. ஸோ அப்போ இன்வெர்ஸ் எலமெண்ட் யாரு, 11 தான். அப்போது இந்த கான்கரண்ட்டுக்கு சொல்யூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 19. ஓகே. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் எது டிக் பண்ணணும்னா 19 தான் நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இந்த 4 ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏவை செக் பண்ணிக்கலாம். 11 இன்ட்டு 19 போடுறீங்க. ஸோ வேல்யூ வந்து 209. இது மாடல் 26 பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 1 வரும். ஸோ மாடு 26 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் 1 வரும். ஸோ அப்போ இன்வெர்ஸ் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 19 தான். ஓகே. நெக்ஸ்ட் இது எல்லாமே நீங்கள் எக்ஸாம் கொஷின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு கொஷினை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்காமல் போகக்கூடாது. அந்த கொஷின் உங்களுக்கு புதுசாகவே ஃபீல் வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்டு வரேன். அதே போல் எம்சிக்யூ புக்லெட் 6000 ப்ராப்ளமும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க இமீடியட்டாக புக் பண்ணி வாங்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ புக் பண்ணால் 9384686847. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 4th 5th வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 டெட்டுக்கு திருப்பியும் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணாதவங்க அதுவும் நீங்கள் ரெடி ஆகிட்டு பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் வேணாலும் நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமில் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ உடனே அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி இது வரைக்கும் எழுதி பாஸ் பண்ணாதவங்க எழுதி பாஸ் பண்ணிவிடுங்க. யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டினியூஷனாக ப்ரிப்பரேஷன் இருந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் டைமில் போயிட்டு நம்ம நியூ கமெண்ட்ஸாக உட்காரக்கூடாது. ஓகே. ஸோ நம்ம வந்து அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபெமிலியர் ஆகிட்டு தான் போயிட்டு எக்ஸாமில் உட்காரணும். எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் சொல்லணும்.
இப்போ a is concurrent to 5 mod 8 இருந்தால் a square concurrent to 25 mod 8ன்னு வரும் கரெக்டுங்களா? ஸோ மாடல் 8 3 சார் 24னா ரிமைண்டர் என்ன வரும் 1 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். மாடல் 8 பார்க்குறீங்க, இதுக்கு ரிமைண்டர் தான் இங்கே எடுத்து போடுறீங்க. 8 3 சார் 24 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 1. அடுத்து பாருங்க 5 of 100 ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது வந்து 40 தான் வரும். ஸோ எப்படி எழுதலாம் 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஸோ 100 இன்ட்டு 1 minus 1/2 இன்ட்டு 1 minus 1/5. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அழகாக எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து 4/5. ஸோ வேல்யூ சிம்பிளை பண்ணிங்கன்னா 40 அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஐடியாஸ் தெரியணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஆயிலர் ஃப்ரீ ஃபங்க்ஷன் வேல்யூ பை ஆஃப் என் கண்டுபிடிக்கணும் ஒன்றுனா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து ப்ரைம் பவராக எழுதணும். P1 alpha 1 P2 alpha 2 and so on Pk alpha k இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் இல்லாதவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. இது n இன்ட்டு 1 minus 1/P1 அதுபோல் 1 minus 1/P2 and so on 1 minus 1/Pk இப்படி வரும். ஓகே, ஸோ நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டே வரும் வீடியோஸ். நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ப்ரைம்ஸும் நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பை ஆஃப் 20 போட்டுக்கலாம் டேரெக்டாக. பை ஆஃப் 20யோட வேல்யூ என்னன்றது. அப்போ என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் லெஸ் than or equal to 20. ஸோ ஆயிலர் ஃப்ரீ ஃபங்க்ஷன் அதானே சொல்லுது. ஜிசிடி வந்து கண்டிப்பாக 1 வரப்போகுது. ஸோ பை ஆஃப் 20 போட போகிறீங்க. 4 பைசா 20 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 எழுதிங்க. இது 1 minus 1/2. இது வந்து 1 minus 1/5னா 4/5. 1 minus 1/5 வரப்போகுது. ஸோ இது 4 இன்ட்டு 5 இன்ட்டு 1/2 இன்ட்டு 4/5 போடுங்க. ஸோ 5 5 கேன்சல் 2 2 சார் 4 ஒன்றாகும் 4 2 சார் 8. ஓகே, ஸோ டோட்டலாக 8 ப்ரைம்ஸ் இருக்குன்றதை நீங்கள் டிக் அடிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் இப்படி கலெக்ட் பண்ணி போடுறது இப்போ பெரிய வேல்யூ கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆயிலர் ஃப்ரீ ஃபங்க்ஷன் போட்டுக்க வேண்டியதான். ஹையஸ்ட் பவர் ஆஃப் டிவைடிங் 5 ஃபேக்டோரியல். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் n டிவைடட் பை p ஃப்ராக்ஷனல் பார்ட்டு n டிவைடட் பை p ஸ்கொயர், இதனுடைய ஃப்ராக்ஷனல் பார்ட்டு n டிவைடட் பை p கியூப், இதனுடைய ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படியே எழுதிட்டே வேண்டியதான். ஸோ n வந்து 50. ஸோ 50/5 50/2 5 ஸ்கொயர்னா 25, 5 கியூப்னா 125 போயிடும். அதனால அது எக்ஸ்ட்ரா ஆகிடும். சொல்கிறது புரியுதுங்களா? 50/5 போடுவீங்க. அடுத்து 50/5 ஸ்கொயர் போடுவீங்க. அடுத்து 50/5 கியூப் போடக்கூடாது, ஏன்னா இது 0 ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு ரிமைண்டரே வராது. அப்போது இது வந்து 5 5 சார் 25 எவ்வளோ 10 10 5 சார் 50. அப்போது கட் ஆகிடும். 25 2 சார் 15 வந்துடும். அப்போ இந்த கோஷன்ட் தான் நீங்கள் எழுதிட்டு வரீங்க. அப்போ 10 + 2 12. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. நெக்ஸ்ட்டு பிஎன்கியூஆர் டிஸ்டிங் ப்ரைம்ஸாக இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலர் ஃப்ரீ ஃபங்க்ஷன் போடுங்க. பிக்யூ இன்ட்டு 1 minus 1/p இன்ட்டு 1 minus 1/q போட போகிறீங்க. ஸோ பிக்யூ இன்ட்டு இது p minus 1 இது q minus 1 டிவைட் பை பிக்யூன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா p minus 1 இன்ட்டு q minus 1 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதுக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லுங்கள், எதை சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இன்வெர்ஸ் எலமெண்ட் ஆஃப் 4 in 7 மாடலோ கான்ஃபிடன்ட் 3 வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த எலமெண்ட் போடலாம். அதாவது எக்ஸ், நீங்கள் எக்ஸ் சொல்லுங்கள். எக்ஸ் இஸ் கான்கரண்ட் டு சம் ஒய் மாடு 7 இருந்தால் அந்த ஒய் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் வந்து நீங்கள் ஐடியல் பண்ணணும். எக்ஸ் ஐடியல் பண்ணணும்னா இந்த 4ஐ கேன்சல் பண்ணணும். 4க்கு இன்வெர்ஸ் எலமெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் ஜஸ்ட் 2 போடுங்க பார்ப்போம். 4க்கு இன்வெர்ஸ் எலமெண்ட் நீங்கள் 2 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். 4 2 சார் 8ஆ சொல்லுங்க பார்ப்போம். 4 இந்த இன்ட்டு 2x கான்கரண்ட் டு 2 இன்ட்டு 3 மாடு 7 வரும். கரெக்டுங்களா? பாருங்கள் 4 2 சார் 8 கான்கரண்ட் டு 6 மாடு 7. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ மாடுலோ 7 இதுக்கு பார்த்தீங்கன்னா 1. அப்போ எக்ஸ் இஸ் கான்கரண்ட் டு 6 மாடு 7. ஸோ அந்த எந்த ஆப்ஷன் பாருங்கள், சி. புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல? 4x கான்கரண்ட் டு 3 மாடு 7. மாடுல நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்ஜிப்ரா படிக்கிறீங்க, குரூப் தியரி படிக்கிறீங்கன்னா நம்பர் தியரி இல்லாமல் படிக்கவே முடியாது. ஸோ நம்பர் தியரி இல்லாமல் நீங்கள் ஒரு அல்ஜிப்ரா படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் தியரி இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கவே கூடாது. இப்போது இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ எக்ஸோடைய இந்த 4ஓட இன்வெர்ஸ் எலமெண்ட் யாருன்னு பார்க்கணும். ஜஸ்ட் நீங்கள் 2 மல்டிபிள் பண்ணுங்கள். 4 2 சார் 8 கான்கரண்ட் டு இது 6 மாடு 7 வந்துடும். ஓகே, அப்போ 8x கான்கரண்ட் டு 6 மாடு 7. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், எக்ஸ் இஸ் கான்கரண்ட் டு 6 மாடு 7. இதுக்கு 8க்கு கான்கரண்ட் மாடலில் 7 பார்த்தீங்கன்னா வரும் 1 வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், பை ஆஃப் 81 இது ஆல்ரெடி போட்டிருக்கோம். என்னது 3/4, அதாவது ஆயிலர் ஃப்ரீ ஃபங்க்ஷனில் ப்ரைம் பவர் இது மாதிரி பை ஆஃப் 81ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ 81 வந்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3/4 வரும். p/n ஃபார்மேட்டில் இருந்தால் ஆயிலர் ஃப்ரீ ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து p/n மைனஸ் p/n மைனஸ் 1 இல்லைங்களா? ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருந்தேன். அப்போ பை ஆஃப் 3/4 இருந்தால்
3 பவர் 4 மைனஸ் 3 பவர் 4 மைனஸ் 1 அப்போ 3 பவர் 4 மைனஸ் 3 பவர் 3. ஸோ 81 மைனஸ் 27 54. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா எல்லா ஏரியா கொஷின்ஸுமே உங்களுக்கு கேட்டிருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள், இதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கும். இந்த டாபிக் நான் கொடுத்த கொஷின் கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். அப்போ நான் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கான கொஷினை நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ அதை நீங்கள் தெளிவாயிடுங்க. நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 360 என்னன்றது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டராக எழுதிட்டு, ஸோ 3 + 1 2 + 1 5 + 1 அதை போல் எழுதிட்டே வாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ இமீடியட்டாக எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்த்தான மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு மெட்டீரியல் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க, நான் அடித்து சொல்லுவேன். ஓகே, ஸோ 9384686847 இந்த மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து கேட்டு வாங்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து 3 புக்லெட் கொரியர் வரும். 3 புக்லெட் எம்சிக்யூஸ் கொடுங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான காஸ்ட்டை சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் வந்து என்னோட நம்பருக்கு ஜிபே பண்ணுற அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டு பில் பண்ணிடுவோம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.